ரொம்ப எதுக்கு வர மாதிரி இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, காரமான ஃபுட்டு எடுத்தால் எனக்கு ஒரு மாதிரி தொண்டையில் எரிச்சல் இருக்குது, புளிச்சேப்பம் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காமனாக எல்லாருமே சொல்கிறோம். இதுக்கான ஒரு சிம்பிள் தீர்வு தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த நான் முதல்ல சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நம்ம ரெகுலராக கேட்டிருப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. இது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஃபுட் எடுக்காதவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே 11 மணிக்கு எடுக்கிறது, மத்தியான சாப்பாடை 4 மணி 5 மணிக்கு எடுக்கிறது, நைட்டு டின்னரை 11 மணி 12 மணிக்கு, அதுவும் ஸ்பைசி ஃபுட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களோட அஜீரண கோளாறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த இடத்துல நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால சில பேருக்கு தோள்பட்டை வலியும் கழுத்து வலியுமே வரும். நம்ம கழுத்து வலி வைத்தியம்லாம் பண்ணுவோம், ஆனால் அங்கே பிரச்சனை இதில் பார்த்தா இங்கே அஜீரணத்தினால இருக்குது. அதுக்கான ஒரு சிம்பிள் டிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பானை தண்ணியில் இருக்கிற சில்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு தண்ணி இல்லாமல் பானை தண்ணியில் இருக்கிற சில்னஸில் இருக்கிற சில் தண்ணியில் ஒரு 100 ml, ஒரு கிளாஸ் தண்ணியில் ஜெலுசில்னு கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த ஜெலுசில் லிக்விடை அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஆகாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை குடிக்கணும். இப்போ நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் ஜெலுசில் கலக்கி அதை குடிச்சிருங்க. அதை நீங்கள் யூஸ் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபுட்டை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு இந்த அஜீரணம் ப்ராப்ளம் வராது. ஏன்னா உங்கள் வயிற்றில் உள்ள ஆசிட் நேச்சர் இரிட்டேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வருது. இந்த ஜெலுசில் குடிக்கும்போது என்னன்னா அது அப்படியே சப்சிடைஸ் ஆகிடும். சிம்பிள் டெக்னிக்காக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.